திராவிட கூட்டத்துக்கு பதிலடி அறநிலையத்துறையை பந்தாடிய கட்டபொம்மன். அறிவாலயத்தில் ஏற்பட்ட அதிர்வலை. கடந்த சில வருடங்களாக இந்து அறநிலையத்துறையின் செயல்பாட்டால் மக்கள் அதிருப்தி அடைந்து வருகின்றனர் என்பது ஊரறிந்த விஷயம். ஆனால் இந்த ஆட்சியில்தான் அதிகமான கோவிலுக்கு கும்பாபிஷேகம் செய்கிறோம் என சுயத்தம்பட்டம் அடித்து வருகிறது அரசு என மக்கள் விமர்சித்து வருகின்றனர். இந்த நிலையில் வீரபாண்டிய கட்டபொம்மன் வசனம் பாணியில் அறநிலையத்துறையை விமர்சித்து ஒரு ஆடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. அதனால் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபுவை பலர் விமர்சித்து வருகின்றனர். அதனால் அறிவாலய வட்டாரத்தில் அமைச்சர் சேகர் பாபுவின் மீது அதிருப்தியில் இருப்பதாக விஷயம் அறிந்தவர்கள் சொல்கிறார்கள். கிஸ்தி, திரை, வட்டி, வேடிக்கை. மன்னவன் கொடுத்தான், மாந்தர்கள் வழிபட்டனர். உனக்கேன் கொடுப்பது வரி? எங்களோடு பூஜைகள் செய்தாயா? கையெடுத்துத்தான் கும்பிட்டாயா? அர்ச்சகருக்கு சரியான ஊதியம் கொடுத்தாயா? புல் முளைத்த கோயில்களில் உழவாரப்பணி செய்தாயா? உற்சவ மூர்த்திகளை பல்லக்கில் சுமந்தாயா? அங்கு கொலுவில் விற்றிருக்கும் எம் குல தெய்வங்களுக்கு சந்தனம் அரைத்து பணிபுரிந்தாயா? அல்லது கோவில்களுக்கு பொன்னையும் நிலத்தையும் மானியமாக கொடுத்த பேரரசனா? மானங்கெட்டவனே, எதற்கு கேட்கிறாய் வரி? யாரை கேட்கிறாய் ஆடிட்டிங் ஃபீஸ்? போரடித்து நிற்குவைக்கும் வேழை நாட்டு உழவர் கூட்டம் உன்னை போன்ற நாத்திக பன்னாடையர் உடல்களையும் போரடித்து தலைகளை நெற்கதிர்களாய் குவித்துவிடும், ஜாக்கிரதை என்று வீரவசனம் பேச வீரபாண்டிய கட்டபொம்மன் இல்லையே என்ற மெதப்பா? இருந்திருந்தால் மட்டும் என்ன செய்திருப்பீர்கள்? அவனையும் காட்டிக் கொடுத்த எட்டப்பன் கூட்டம்தானே நீங்கள்.